அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 7வது பாடம் காட்சி தொடர்பு. இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 25 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 1, கணினியை நாம் நாடுவதற்கான காரணம். ஆப்ஷனை பார்த்தாவே ஈஸியாக சொல்லிடலாம். கணினியின் குறைந்த செயல்திறன். தவறு. கணினியில் காணொளியை மட்டுமே உபயோகிப்பதால். இதுவும் தவறு. கணினியின் வேகமும் சேமிப்பு திறனும். இதுதான் மிக சரியானது. ஆகவே சரியானுடைய ஆப்ஷன் 3. கணினியை நாம் நாடுவதற்கான காரணம் அதன் வேகமும் தகவல்களை சேமிக்கும் திறனுமாகும். கணினியில் எவ்வாறு நம் தகவல்களை சேமித்து வைப்பது? தனி கோப்பு அல்லது பல கோப்புகளை உள்ளடங்கிய கோப்பு தொகுப்பில் நமது செய்திகளை சேமித்து வைக்கலாம். கோப்பு அப்படின்னா ஃபைல்ஸ் மற்றும் கோப்பு தொகுப்புனா ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்க முடியும். கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நாம் பயன்படுத்தும் செயலியின் தன்மையை கொண்டே கோப்பின் தன்மை அமைகிறது. பாருங்கள், ஒவ்வொரு கோப்பின் தன்மையும் கொடுத்துருக்காங்க. வேர்டு டாக்குமெண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், பிடிஎஃப், ஜேபிஜி, இமேஜ், நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜிப் ஃபைல், ஹெச்டிஎம், MP3, இது எல்லாமே கோப்புகள் தான். கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடங்கிய பெட்டகம் போன்றதாகும். கோப்புகளை தேவைக்கேற்ப நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில், நூலகத்தில் உள்ள புத்தக அலமாரியை நாம் கருத்தில் கொள்வோம். அதில் உள்ள ஒரு தனித்த புத்தகம் என்பது கோப்பு என்றும், அனைத்து புத்தகங்களையும் கொண்ட அலமாரியை கோப்பு தொகுப்பு என்றும் நாம் கூறலாம். பொதுவாக சுட்டியின், அதாவது மவுஸ், வலது பொத்தானை அழுத்தியதும் கணினியின் திரையில் பல்வேறு தெரிவுகள் தோன்றும். அதில் நியூ என்பதனை சொடுக்கினால் மேலும் பல தெரிவுகள் தோன்றும். தெரிவுகள்னால் ஆப்ஷன்ஸ் வரும். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். வியூ, ஷார்ட் அப்படின்னு வரும். அதில் நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபோல்டர் என்பதை சொடுக்கினால் புதிய ஃபோல்டர் நமது பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த ஃபோல்டரில் நாம் உருவாக்கிய ஃபைல்களை விருப்பப்படி சேமித்து வைக்கலாம். பாருங்கள், கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை நாம் மேக் பண்ண வீடியோஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்க முடியும். கேள்வி எண் 2, கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் டேஷ் என்று அழைக்கப்படும். கோப்புகள். கேள்வி எண் 3, அதிகமானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள். விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஆப்ஷன் 2. பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்படும் இயக்க மென்பொருள்கள் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் ஆகும். இவற்றின் மூலம் குறிப்புகளை சேகரித்தல், படங்கள் வரைதல், அசைவூட்ட படங்கள் தயாரித்தல் போன்ற பல செயல்களை நம்மால் செய்ய இயலும். கேள்வி எண் 4, படங்கள் வரைய பயன்படும் செயலி எது? ஈஸியாக சொல்லிடலாம், பெயிண்ட். விண்டோஸ் இயங்குதளம் உள்ள கணினிகளில் நம் குறிப்புகளை சேகரித்து வைக்க நோட்பேட் செயலியையும், படங்கள் வரைய பெயிண்ட் எனும் செயலியையும் நாம் பயன்படுத்தலாம். பெயருக்கேற்றபடி நோட்பேடில் தேவையான குறிப்புகளை தட்டச்சு செய்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட கோப்புகளை கோப்பு தொகுப்புகளில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதுபோல பெயிண்ட் எனும் செயலியில் உள்ள ஒரு படத்தை உருவாக்கவோ உருவாக்கிய படங்களை எடிட் செய்யவோ இயலும். கேள்வி எண் 5, கீழ்கண்டவற்றுள் புகைப்படக்காரர்கள் புகைப்படங்களை அழகுபடுத்தவும் அதில் மாறுதல்களை செய்யவும் எந்த மென்பொருளை பயன்படுத்துகின்றனர்? ஃபோட்டோஷாப். ஆப்ஷன் 3. புகைப்படங்களை அழகுபடுத்தவும் அதில் மாறுதல்களை செய்யவும் புகைப்படக்காரர்கள் ஃபோட்டோஷாப் எனும் மென்பொருளை பயன்படுத்துகிறார்கள். இந்த ஃபோட்டோஷாப் வச்சுக்கிட்டு வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, படக்கதைகளை உருவாக்க முடியும். ஆம், நம்மிடம் உள்ள படங்களை கொண்டு கதைகளை கூட நாம் உருவாக்க முடியும்.
1ஆம் வகுப்பில் நாம் இதுபோன்ற படக்கதைகளை படித்திருப்போம். குழந்தைகள் புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்வதை விட படக்கதைகளை கொண்டு எளிதில் கருத்துக்களை புரிந்து கொள்கின்றனர். இதே மாதிரியான படக்கதைகளை மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி என்னும் மென்பொருள் மூலம் எளிதில் காணொளியாக அதாவது வீடியோவாக மாற்றிவிடலாம். கேள்வி எண் 6. புகைப்படங்களை காணொளியாக மாற்றுவதற்கு கீழ்கண்டவற்றுள் எந்த மென்பொருளை பயன்படுத்துவாய்? ஃபோட்டோ எடிட்டர், இமேஜ் ரீசைசர், அடோப்ட், மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி. ஃபோட்டோ எடிட்டர்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இமேஜ் ரீசைசர் அப்படின்னா ஒரு இமேஜோட சைஸை வேணால் நம்ம குறைக்கலாம். அது எம்பியில் இருந்தால் கேபிக்கு கன்வெர்ட் பண்ணி சைஸை குறைச்சிக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. புகைப்படங்களை காணொளியாக மாற்றுவதற்கு மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்தணும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 7. மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் புகைப்படங்களை உள்ளீடு செய்வதற்கு கீழ்கண்டவற்றுள் எதனை தேர்வு செய்வாய்? புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி இந்த மென்பொருள் மூலம் நமது புகைப்படங்களை காணொளியாக எளிதில் மாற்றுவதற்கு நாம் முதலில் அவற்றை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த ஃபோட்டோவுக்கு அப்புறம் எந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். மேலும் அதற்கான இசையையும் தேர்ந்தெடுத்து தனி கோப்பில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பேக்ரவுண்டு மியூசிக் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது என்ன மியூசிக் வேணுமோ அதை நம்ம எடுத்து தனி ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கணும். ஸ்டெப் 1. மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி செயல்பாட்டை திறந்து அதில் பிகின் எ நியூ ஸ்டோரி என்பதை தேர்வு செய்து அதில் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 2. அடுத்ததாக தோன்றும் திரையில் இம்போர்ட் பிக்சர் என்பதை கிளிக் செய்தால் நம் கணினியில் உள்ள கோப்புகள் தோன்றும். அதில் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த புகைப்படங்களை தேர்ந்தெடுக்கவும். படங்களில் திருத்தங்களை செய்யவும் அதில் வசதிகள் உண்டு. தேவையெனில் இத்திருத்தங்களை மேற்கொண்டு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 3ல் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் பொருத்தமான ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணணுமா, ஏதாவது அதில் எழுதணுமா அப்படின்னா அதில் நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டெப் 4. கதைக்கு பின்னணி இசையை இணைக்க செலக்ட் மியூசிக் மூலம் இசை கோப்பை தேர்ந்தெடுத்து பின்னர் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்ததாக ஸ்டெப் 5. அடுத்தபடியாக கதைக்கான பெயர் மற்றும் அது சேமிக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய்யவும். பின்னர் செட்டிங்ஸ் மூலம் காணொளியின் தரத்தினை மாற்றிக்கொள்ளவும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் உள்ளீடு செய்கிறதுக்கு எதை செலக்ட் பண்ணணும்? இம்போர்ட் பிக்சர், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 8. எந்த படங்கள் படப்புள்ளிகளை அதாவது பிக்சல்ஸ் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை? ராஸ்டர் வரைகலை படங்கள் படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 9. வருடி அதாவது ஸ்கேனர் வருடி மூலம் பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது? இதில் அடுத்த லைன்லேயே கொடுத்துருக்காங்க. நிழற்பட கருவி அதாவது கேமரா மூலம் எடுக்கப்படும் படங்களும் வருடி மூலம் ஸ்கேனர் மூலம் பெறப்படும் படங்களும் இவ்வகையை சார்ந்தவை. அதாவது ராஸ்டர் வரைகலை படங்கள் வகையை சார்ந்தது. இவ்வகை படங்களை பெரிதாக்கி பார்க்கும்போது அவை செவ்வக அடுக்குகளாக தெரியும். அடுத்தது வெக்டர் வரைகலை படங்கள். வெக்டர் படங்கள் கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுவதால் அவற்றை எவ்வளவு பெரிதாக்கினாலும் அதன் துல்லியத்தன்மை மாறாது. படங்கள் வரைவதற்கும் சின்னங்களை உருவாக்கவும் இதுவே சிறந்ததாகும். வெக்டர் படங்கள் ராஸ்டர் படங்களை விட அளவில் மிக குறைந்தவை ஆகும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1ல் முதலில் நாம் வரைந்த படத்தினை வருடி மூலமாக ஸ்கேன் செய்ய வேண்டும். இப்போ ஸ்கேன் மூலமாக பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது அப்படிங்கிறதுக்கு வெக்டர் மற்றும் ராஸ்டர், ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10. ஜிஃப் என்பதன் விரிவாக்கம்? கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், ஆப்ஷன் 3. கோப்பின் வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஎன்ஜி அப்படின்னா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். ஜிஃப் கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். டிஃப்
டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், PSD ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். வெக்டர் கோப்பின் வகைகளில் பாருங்கள், EPS என்கேப்சுலேட்டட் போஸ்ட் ஸ்கிரிப்ட், AI அடோப்ட் இல்லுஸ்ட்ரேட்டட் ஆர்ட்வொர்க், PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், SVG ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். கேள்வி எண் 11 டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் என்பதன் சுருக்கம். TIFF ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12 கீழ்கண்டவற்றுள் ராஸ்டர் கோப்பு வகையை சாராதது எது? PNG ராஸ்டர் கோப்பு வகையை சார்ந்தது தான். AI மற்றும் PDF ரெண்டுமே வெக்டார் கோப்பு வகை. ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 13 கணிதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படும் படங்கள் வெக்டர் படங்கள். கேள்வி எண் 14 ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் செய்ய பயன்படும் மென்பொருள் அடோப்ட் ஃபோட்டோஷாப். ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் செய்யும் மென்பொருள் அடோபி ஃபோட்டோஷாப். கேள்வி எண் 15 SVG என்பதன் விரிவாக்கம். ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். கேள்வி எண் 16 வெக்டர் வரைகலை படங்களை திருத்துவதற்கு பயன்படாத மென்பொருள் டேஸ். வெக்டர் வரைகலை படங்களை திருத்தும் மென்பொருள்கள் கொடுத்துருக்காங்க. திருத்தும் அப்படின்னா எடிட் பண்ணுறது. அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச், இங்க்ஸ்கேப் இந்த 3 சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தியும் வெக்டர் கிராஃபிக்ஸ் பிக்சர்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பயன்படாத மென்பொருள்னால் அடோபி ஃபோட்டோஷாப் தான். அது ராஸ்டர் வரைகலை படங்களை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 17 இங்க்ஸ்கேப் மென்பொருளின் பயன் டேஸ். அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இங்க்ஸ்கேப் மென்பொருளை பயன்படுத்தி வெக்டர் படங்களை வரைதல். நாம் வெள்ளைத்தாளில் வரைந்த படங்களை வெக்டர் படங்களாக மாற்ற இங்க்ஸ்கேப் மென்பொருள் பயன்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் 1 தான். காகிதத்தில் வரைந்த படங்களை வெக்டர் படங்களாக மாற்ற ஆப்ஷன் 1. கேள்வி எண் 18 2D என்பது டேஸ். 2D அப்படின்னா நீளம் மற்றும் அகலத்தை உள்ளடக்கியது. இப்போ 3D அப்படின்னு கேட்டாங்கன்னா நீளம், அகலம் மற்றும் உயரத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 19 முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டம் என கருதப்படுவது விர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. முப்பரிமாணத்தின் அடுத்த கட்டமாக மெய்நிகர் எனும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. மெய்நிகர்னு ஆங்கிலத்தில் விர்ச்சுவல் ரியாலிட்டி. மெய்நிகர் என்பது கணினியால் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவதாகும். அதான் உண்மையாலுமே ஒருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி, அதாவது உண்மையான ஒரு பொருள் அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அதுதான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. கேள்வி எண் 20 தொடர்பற்றதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் 2 தான். ஆப்ஷன் 2 தவிர்த்து மீதி இருக்கிற 3மே, அதாவது GIF, PNG, JPEG எல்லாமே ராஸ்டர் கோப்புகள். கேள்வி எண் 21 புதிய கோப்புகளை உருவாக்க பயன்படும் கட்டளை. இப்போ மவுஸ் எடுத்துக்கணும், ரைட் கிளிக் பண்ணணும், அதில் நியூ அப்படின்னு வரும். நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஃபோல்டர்னு வரும். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் 1. கேள்வி எண் 22 மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் தயாரான படக்கதையை பார்ப்பதற்கு கீழ்கண்டவற்றுள் எதனை தேர்வு செய்வாய்? வியூ யுவர் ஸ்டோரி. கேள்வி எண் 23 தொடர்பற்றதை தேர்ந்தெடு. அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், ஸ்கெட்ச், இங்க்ஸ்கேப், ஃபோட்டோ ஸ்டோரி. தொடர்பற்ற ஒன்று ஃபோட்டோ ஸ்டோரி. அதை தவிர்த்த மற்ற 3மே வெக்டர் வரைகலை படங்களை திருத்தும் மென்பொருள்கள். கேள்வி எண் 24 கீழ்கண்டவற்றுள் கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது எது? மெய்நிகர் தொழில்நுட்பம். கேள்வி எண் 25 நிழல் பட கருவி மற்றும் வருடி மூலம் பெறப்படும் படங்கள் எவ்வகையை சார்ந்தது? ராஸ்டர் வகை. ஆப்ஷன் 1.
அவ்வளோதான். காட்சி தொடர்பு என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 25 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMOS தேர்வு சேட் பகுதி அறிவியலில் 8ஆம் வகுப்பிலிருந்து 17வது பாடம் தாவர உலகம் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 110 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கேள்வி எண் 1. பூக்கும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பெனரோகேம்கள். அறிமுகம் பற்றி பார்த்துடலாம். பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் அமைப்பு, வளரியல்பு, வாழிடம், உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடற்செயலியல் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன. ஏறத்தாழ 8.7 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சத்துக்கு சமம் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன. அவற்றுள் 6.5 மில்லியன் சிற்றினங்கள் நிலத்திலும் 2.2 மில்லியன் சிற்றினங்கள் பெருங்கடலிலும் வாழ்கின்றன. இந்த சிற்றினங்களுள், அதாவது இந்த 10 லட்சம் சிற்றினங்களில் 4 லட்சம் சிற்றினங்கள் பூக்கும் தாவரங்களாகும். உயிரினங்கள் பல்வேறு ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை கொண்டுள்ளன. எனவே அவற்றை பல்வேறு குழுக்களாக பிரிக்கலாம். பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில் தாவர உலகம் 2 துணை உலகங்களாக பிரிக்கப்பட்டது. அவை பூவா தாவரங்கள், அதாவது கிரிப்டோகேம்கள், மற்றும் பூக்கும் தாவரங்கள், பெனரோகேம்கள். தாலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா மற்றும் டெரிடோஃபைட்டா ஆகியவை பூவா தாவரங்களாகும். இப்பாடத்தில் ஆல்கா, பூஞ்சை, பிரியோபைட்டுகள், டெரிடோபைட்டுகள் பற்றியும் தாவரங்களின் வகைப்பாடு பற்றியும் படிக்க போகிறோம். ஆகவே பூக்கும் தாவரங்கள் பெனரோகேம்கள். கேள்வி எண் 2. பூவா தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கிரிப்டோகேம்கள். கேள்வி எண் 3. கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை பூக்கும் தாவரம் அல்லது தாவரங்கள் அல்ல? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற தாலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, பெரிடோஃபைட்டா எல்லாமே பூவா தாவரங்கள் தான். இவை அனைத்துமே பூக்கும் தாவரங்கள் அல்ல, பூவா தாவரங்கள். ஸோ அனைத்தும். கேள்வி 4. பைக்காலஜி என்பது எதனை பற்றி படிக்கும் பிரிவு? ஆல்கா. பைக்காலஜின்னு சொல்லலாம், ஆல்காலஜி அப்படின்னு சொல்லலாம். கேள்வி எண் 5. கூற்றும் காரணமும். கூற்று: தாலோஃபைட்டா பிரிவில் தாவர உடலமானது தாலஸ் ஆகும். காரணம்: வேர், தண்டு, இலை என வேறுபடுத்த முடியும். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. பாசிகள். ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும். ஆல்காக்கள் அப்படின்னா கடல் பாசிகள். பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்பநிலை தற்சார்பு ஊட்ட தாவரங்களாகும். இது தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது. இதன் உடலமானது தாலஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது தாவர உடலமானது வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடற்றது. பெரும்பாலான பாசிகள் தண்ணீரில் வாழ்கின்றன. அது நன்னீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். ஒரு சில பாசிகள் மட்டும் ஈரமான நிலப்பகுதிகளில் காணப்படுகின்றன. சில பாசிகள் மிகவும் நுண்ணியவை. இப்பாசிகள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடியவை. இவை தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படுகின்றன. தாவர மிதவை நுண்ணுயிரிகள் என அழைக்கப்படுபவை எவைன்னு கேட்டால் நீங்கள் பாசிகள் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். சில பாசிகள் இணக்க உயிரிகளாக காணப்படுகின்றன. பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நன்மை பெறும் வகையில் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு லைக்கன்கள். ஒரு சில வகை பாசிகள் தொற்று தாவரங்களாகும். பாசிகளை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பாசியியல் எனப்படும். பாசிகள் 3 வகைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. துண்டாதல், பாலிலா இனப்பெருக்கம், பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின பெருக்கம். ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். துண்டாதல் மூலம் உடல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, ஸ்பைரோகைரா. பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர்கள் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ். பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. கேள்வி எண் 6. இணக்க உயிரியாக காணப்படும் பாசி லைக்கன். கேள்வி எண் 7. கீழ்கண்டவற்றுள் எது துண்டாதல் மூலம், அதாவது உடலின பெருக்கம் செய்கிறது? ஸ்பைரோகைரா.
கேள்வி எண் 8, கீழ்கண்டவற்றுள் ஸ்போர் உருவாதல் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்வது. அதுவும் ஸ்பைரோஹைரா தான். கிளாமிடமோனாஸ். அடுத்தது கேள்வி எண் 9, சைனோஃபைசி, குளோரோஃபைசி, பேயோபைசி, ரோடோபைசி. அதனுடைய நிறமிகள் கொடுத்துருக்காங்க. பழுப்பு நிற பாசிகள், சிவப்பு பாசிகள், நீல பசும்பாசிகள், பச்சை பாசிகள். சரியாக மேட்ச் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் வகைப்பாடுகள். நிறமிகளின் அடிப்படையில் ஆல்காக்கள் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த அட்டவணை தான் ரொம்ப முக்கியம். நீல பசும்பாசிகள் சைனோஃபைசி, பச்சை பாசிகள் குளோரோஃபைசி. அதற்கான உதாரணமும் கொடுத்துருக்காங்க. நீல பசும்பாசிகள் உதாரணம் ஆசிலட்டோரியா, பச்சை பாசிகள் உதாரணம் கிளாமிடமோனாஸ், பழுப்பு பாசிகள் உதாரணம் லேமினேரியா, சிவப்பு பாசிகள் உதாரணம் பாலிசைஃபோனியா. நிறமியின் வகை, உணவு சேமிப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. போகிறதுக்கு மேட்ச் பண்ணிடலாம். சைனோஃபைசி நீல பசும்பாசிகள், குளோரோஃபைசி பச்சை பாசிகள், பேயோபைசி பழுப்பு பாசிகள், ரோடோஃபைசி சிவப்பு பாசிகள். ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. அடுத்தது கேள்வி எண் 10, பாசிகளின் வகைகள் அவற்றின் நிறமிகளோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். சைனோஃபைசி பைக்கோசைனின், குளோரோஃபைசி பச்சையம், பேயோஃபைசி ஃபியூகோசாந்தின், ரோடோஃபைசி ஃபைகோ எரித்ரின். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 11, கீழ்கண்ட இணைகளில் சரியானவை எவை? பழுப்பு பாசிகள், நீலப்பாசிகள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாசிகளின் வகுப்பும் அவற்றிற்கான உதாரணம் சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும். ஆப்ஷனில் பாசிகளின் வகுப்புகளும் அவற்றின் உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஆப்ஷனில் சரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் ஆப்ஷனில் பழுப்பு பாசிகளுக்கு உதாரணம் லேமினேரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். புத்தகத்தில் பாருங்கள், பழுப்பு பாசிகள் உதாரணம் லேமினேரியா. அடுத்த ஆப்ஷனில் பச்சை பாசிகளுக்கு உதாரணம் கிளாமிடமோனாஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான். ஆப்ஷன் 3ல் நீல பச்சை பாசிகளுக்கு உதாரணம் ஆசிலட்டோரியா. அதுவும் கரெக்டு தான். 4வது ஆப்ஷனில் சிவப்பு பாசிகளுக்கு உதாரணம் பாலிசைஃபோனியா. அதுவும் கரெக்டு தான். ஸோ அனைத்து இணைகளும் சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 12, புளோரிடியன் ஸ்டார்ச் டேஸில் சேமிப்பு பொருளாக உள்ளது. புளோரிடியன் ஸ்டார்ச் சிவப்பு பாசிகளில் உணவுப் பொருளாக உள்ளது. சிவப்பு பாசி அப்படிங்கிறது ரோடோஃபைசி. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13, கால்நடைகளுக்கு உணவாக பயன்படும் பாசிகள். லேமினேரியா, அஸ்கோஃபில்லம். ரெண்டுமே. ஆப்ஷன் 4. பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். இதில் நிறைய வினாக்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு. ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக உட்கொள்கின்றனர். எடுத்துக்காட்டு அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு லேமினேரியா, அஸ்கோஃபில்லம். வேளாண்மையில் பயன்படுது. சில நீலப்பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவை மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு நாஸ்டாக், அனஃபீனா. அகார் அகார் என்பது ஜெலிடியம் மற்றும் கிரேசிலேரியா ஆகிய சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது ஆய்வகங்களில் உள்ள வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுகிறது. அயோடின். லேமினேரியா போன்ற பழுப்பு பாசிகளிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. விண்வெளி பயணம். குளோரெல்லா ஸ்பைரினாய்டோசா எனும் பாசி விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. தனி செல் புரதம் SCP
ஒரு செல் பாசிகள் மற்றும் நீலப்பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு குளோரெல்லா, ஸ்பைருலினா. இப்போ படித்ததெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு பின்வரும் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம். மக்களுக்கு உணவாக பயன்படும் பாசிகள்: அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. அனைத்தும். ஸோ ஆப்ஷன் 4. கேள்வி எண் 15. வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை பெருக்க முக்கிய பங்கு வகிப்பவை: அனஃபீனா. கேள்வி எண் 16. அகர் கீழ்கண்ட எவ்வகை பாசிகளிலிருந்து பெறப்படுகிறது? ரோடோஃபைசி. கேள்வி எண் 17. அகர் கீழ்கண்ட எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது? ஜெலிடியம். முன்னாடி கேள்வியில் எவ்வகை பாசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரோடோஃபைசி. எந்த பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா ஜெலிடியம். கேள்வி எண் 18. கூற்றும் காரணமும். கூற்று: விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய்டோசா என்ற பாசி உதவுகிறது. கூற்று சரி. காரணம்: கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. காரணமும் சரி. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 19. தனிசெல் புரதம் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? ஸ்பைருலினா. கேள்வி எண் 20. அயோடின் எந்த வகை ஆல்காவிலிருந்து பெறப்படுகிறது? பழுப்பு. கேள்வி எண் 21. விண்வெளி பயணத்தின் போது பயன்படுத்தப்படும் பாசிகள்: குளோரெல்லா. ஆப்ஷன் 4. குளோரெல்லா ஸ்பைரினாய்டோசா. கேள்வி எண் 22. ஆல்காக்களின் உணவு சேமிப்பு பொருள்: ஸ்டார்ச். கேள்வி எண் 23. பாசிகளை குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று: தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படும் பாசிகள் மிகவும் நுண்ணியவை மற்றும் நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருப்பவை. இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று: பழுப்பு பாசிகள் புரதத்தை உற்பத்தி செய்ய உதவுகின்றன. இது தவறு. பழுப்பு பாசிகள் லேமினேரியன், ஸ்டார்ச் மற்றும் மானிடால் அவற்றை தான் உற்பத்தி செய்து புரதத்தை உற்பத்தி செய்யலை. இந்த கூற்று தவறு. கூற்று 3. சிவப்பு பாசிகளிலிருந்து அகர் பெறப்படுகிறது. இது ஆய்வகங்களில் வளர்ச்சி ஊக்கியாக விளங்குகிறது. இந்த கூற்று சரி. கூற்று 4. நீலப்பச்சை பாசியிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. இதுவும் தவறு. பழுப்பு பாசியிலிருந்து தான் அயோடின் பெறப்படுகிறது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 24. பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு: மைக்காலஜி. ஆப்ஷன் 4. பூஞ்சைகள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தவை. இதன் தாவர உடலமானது வேர், தண்டு, இலை என பிரிக்கப்பட்டிருப்பதில்லை. பூஞ்சைகளின் உடலமானது ஹைபாக்கள் எனும் பூஞ்சை இலைகளால் ஆனது. ஒன்றிற்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைந்து மைசீலியம் எனப்படும் இலை பின்னலை உருவாக்குகின்றன. பூஞ்சைகள் பல செல்களால் ஆன யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை. ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லால் ஆன யூகேரியாட் செல் அமைப்பை கொண்டவை. பூஞ்சையின் செல் சுவரானது கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது. பூஞ்சைகளின் உணவுப் பொருள்கள் கிளைக்கோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகின்றன. இவற்றில் ஸ்டார்ச் இருப்பதில்லை, ஏனெனில் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது. பச்சையம் இல்லை அப்படின்னாவே உணவை தயாரித்து கொள்ள முடியாது. எனவே இவை பிறசார்பு உயிரிகளாக உள்ளன. பிறசார்பு உயிரிகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை ஒட்டுண்ணிகள், மட்குண்ணிகள் மற்றும் இணைப்பு உயிரிகள். ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. அவை ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சு உறுப்புகள் மூலம் உயிருள்ள பொருள்களிலிருந்து உணவை பெறுகின்றன. எடுத்துக்காட்டு செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. இது வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை உருவாக்குகிறது. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். புத்தகத்தை மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம். கேள்வி எண் 25. பின்வருவனவற்றுள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது எது? பாசிகள், பூஞ்சைகள். ஆப்ஷன் 4.
கேள்வி எண் 26 பூஞ்சைகளின் உடலம் எதனால் ஆனது? ஹைப்பா. கேள்வி எண் 27 பூஞ்சையின் செல் சுவர் டேஸ் என்ற வேதிப்பொருளால் ஆனது? கைட்டின். கேள்வி எண் 28 பூஞ்சையின் சேமிப்பு பொருள்கள்? கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். கேள்வி எண் 29 பச்சையம் அல்லாத தாவரம் எது? பூஞ்சை. கேள்வி எண் 30 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். உல்வா, அமானிடா, பல்லோயிஸ்ட்ஸ், லேமினாரியா, குளோரெல்லா. இதில் பொருந்தாதது அமானிடா பல்லோயிட்ஸ். ஆப்ஷன் 2 தவிர்த்து மற்ற 3மே பாசிகள். கேள்வி எண் 31 கூற்றும் காரணமும். கூற்று பூஞ்சையில் ஸ்டார்ச் இருப்பதில்லை. சரி. காரணம் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது, இவை பிற சார்பு ஊட்டமுறையை சார்ந்தது. காரணமும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 32 இறந்த மற்றும் அழுகிய பொருளிலிருந்து உணவை பெறுபவை? மட்குண்ணிகள். கேள்வி எண் 33 உண்ணத்தகுந்த காளான் எது? அகாரிகஸ். ஒரு சில பூஞ்சைகள் மட்குண்ணிகளாக வாழ்கின்றன. அவை இறந்த மற்றும் அழுகிய பொருள்களின் மீது வாழ்ந்து அவற்றிலிருந்து உணவை பெறுகின்றன. எடுத்துக்காட்டு ரைசோபஸ். இப்போ மட்குண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ரைசோபஸ். பெனிசிலின், பெனிசிலியம் நோட்டேட்டம், செபலோஸ்போரின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவை பல்வேறு நோய்களை தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றன. உணவு காளான்கள் அதிக அளவு புரதத்தையும் தாது பொருள்களையும் கொண்டுள்ளன. உண்ணக்கூடிய பொதுவான காளான் அகாரிகஸ், அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்ததாகும். வைட்டமின்கள் ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதீசியம் ஆஸ்பியி போன்ற பூஞ்சைகள் விட்டமின் B2வை உருவாக்க பயன்படுகின்றன. மதுபானம் ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வர்டேஸ், சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளன. அவை சர்க்கரை கழிவை நொதிக்க செய்து எத்தனாலாக மாற்றுகின்றன. கேள்வி 34 தவறான இணையை தேர்ந்தெடு. இணைப்புயிரிகள் லைக்கன்கள் கரெக்டு தான். ஒட்டுண்ணிகள் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா, அதுவும் கரெக்டு தான். மட்குண்ணிகள் ரைபோஸ் கரெக்டு. ஒட்டுண்ணிகள் அகாரிகஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் தவறு. ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த இணை சரியாக இருந்திருக்கும். கேள்வி எண் 35 பெனிசிலின் என்ற உயிர் எதிர்ப்பொருள் எவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பெனிசிலியம் நோட்டேட்டம். கேள்வி எண் 36 ரிபோஃப்ளவின் என்ற உயிர்ச்சத்தை உற்பத்தி செய்யும் பூஞ்சை? எரிமோதீசியம் ஆஸ்பியி. கேள்வி 37 ஈஸ்டானது நொதித்தலின் மூலம் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய உதவும் நொதி? இன்ட்ரவேஸ், சைமேஸ், ரெண்டுமே சொல்லலாம். ஆப்ஷன் 4. இந்த மதுபானம் அப்படிங்கிற சப்டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க. கேள்வி 38 பொறுத்துக. நோய்கள் அவற்றை உருவாக்கும் பூஞ்சைகளின் பெயர்கள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். தாவரங்களில் பூஞ்சை நோய்கள், இந்த அட்டவணையை மெமரி பண்ணிதாகணும். பருத்தியில் வாடல் நோயை ஏற்படுத்தும் நோயுயிரி ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா வேர்க்கடலியில் டிக்கா நோயை ஏற்படுத்துகிறது. கோலிடேட்ரைக்கம் பல்கேட்டம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்துகிறது. பைரிகுலரியா ஒரேசா நெல்லில் பிளாஸ்ட் நோயை உருவாக்குகிறது. அல்புகோ கேண்டிலா முள்ளங்கியில் வெண்துரு நோய் உருவாக்குகிறது. நம்ம சரியாக மேட்ச் பண்ணலாம். சிவப்பு அழுகல் நோய் கோலிடேட்ரைக்கம் பல்கேட்டம். பிளாஸ்ட் நோய் பைரிகுலரியா ஒரைசா.
வாடல் நோய் ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம். டிக்கா நோய் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 39. அல்புகோ கேண்டிலா என்ற பூஞ்சை எந்த தாவரத்தை தாக்குகிறது? முள்ளங்கி. கேள்வி எண் 40. மாயத்தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது டேஸ்? கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. மேலும் அறிந்து கொள்வோம் என்ற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது. இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிப்படைய செய்கிறது. அஸ்ஜிபர்ஜில்லஸ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிளாஸ்டோபோரியம் என்ற பூஞ்சையானது ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கேள்வி 41. குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ். கேள்வி 42. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை கிளாடோஸ்போரியம். கேள்வி 43. மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது? ரொம்ப எளிமையான கேள்வி, பெனிசிலின். கேள்வி 44. டிக்கா நோய் எந்த தாவரத்தில் ஏற்படுகிறது? வேர்க்கடலை. பிரியோஃபைட்டா பற்றி பார்க்கலாம். பிரியோஃபைட்டா மிக எளிமையான உடல் அமைப்பை கொண்ட பழமையான தாவரங்களாகும். இவை கடத்தும் திசுக்களான சைலம் மற்றும் புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரங்களாகும். இத்தாவரங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. எனவே இவை தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் வாழ்க்கை சுழற்சிக்கு நீர் அவசியமாகும். பிரியோபைட்டுகளில் தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படுகிறது. கேமிட்டோபைட் சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டது. மேலும் ஸ்போரோபைட் சந்ததி கேமிட்டோபைட் சந்ததியை சார்ந்துள்ளது. கேமிட்டோபைட் தாவரமானது தாளஸ் தாள் அல்லது இலை போன்றது. தாவரமானது ரைசாய்டு எனப்படும் வேரிகள் மூலம் வளர்தளத்துடன் நிலையாக ஊன்றப்படுகிறது. பாலினப்பெருக்கம் ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது. இவை நன்கு வளர்ச்சியடைந்த பாலின உறுப்புகளாகிய ஆந்திரிடியா மற்றும் ஆர்கிகோனியா ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரிடியம் நீந்தும் ஆண் இன செல்லை உருவாக்குகிறது. பெண் இனப்பெருக்க உறுப்பான ஆர்கிகோனியம் முட்டையை உருவாக்குகிறது. நீரின் உதவியால் ஆண் இன செல் நீந்தி சென்று ஆர்கிகோனியாவில் உள்ள முட்டையுடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. கருமுட்டையானது ஸ்போரோபைட் சந்ததியின் முதல் செல்லாகும். இது குன்றல் பகுப்படைந்து ஒற்றை மைய ஸ்போர்களை உருவாக்குகிறது. கேமிட்டோபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போர் ஆகும். கேள்வி 45. மிக எளிமையான உடல் அமைப்பை கொண்ட பழமையான தாவரங்கள் பிரையோஃபைட்டா. கேள்வி 46. சைலம் புளோயம் அற்ற நிலத்தில் வாழும் தாவரங்கள் பிரையோஃபைட்டா. கேள்வி 47. தாவர உலகத்தின் இருவாழ்விகள் என அழைக்கப்படுவது பிரையோஃபைட்டா. கேள்வி 48. பிரையோஃபைட்டுகளில் எச்சந்ததி ஓங்குத்தன்மை கொண்டதாக உள்ளது? கேமிட்டோபைட். கேள்வி 49. பிரையோஃபைட்டுகளில் எம்முறையில் பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது? ஊகேமஸ். கேள்வி 50. பிரையோஃபைட்டுகளில் ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல் கருமுட்டை. கேள்வி 51. பிரையோஃபைட்டுகளில் கேமிட்டோபைட் சந்ததியின் முதல் செல் ஸ்போர். அடுத்தது பிரையோஃபைட்டாவின் வகைப்பாடு. பிரையோஃபைட்டா தாவரங்கள் 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை ஹெப்பாட்டிகே ஈரல் வடிவம், ஆந்தோசெரட்டே கொம்பு வடிவம், மாஸ்கல். ஹெப்பாட்டிகே எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. இவை பிரையோஃபைட்டாவின் கீழ்நிலை தாவரங்களாகும். இவை மாஸ்களை விட எளிமையான அமைப்பு கொண்டவை. ஸ்போரோபைட் மிகவும் எளிமையானதும் குறுகிய நாள் வாழக்கூடியதுமாகும். ஆந்தோசெரட்டே எடுத்துக்காட்டு ஆந்தோசெரஸ்.
கெமிட்டோஃபைட் வேறுபடுத்த முடியாத தாளஸ் அமைப்பை கொண்டுள்ளது. இது வேர் வளரிகள் ஒரு செல்லுடன் காணப்படுகின்றன. இவற்றில் கிளைகள் கிடையாது. புரோட்டினிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை. ஸ்போரோஃபைட்டானது பாதம் மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்படுகிறது. மாஸ்கள் எடுத்துக்காட்டு ஃபியூரினேரியா. இவை பிரையோபைட்டுகளில் உள்ள உயர்நிலை தாவரங்கள். கெமிட்டோஃபைட் தண்டு, இலை மற்றும் வேர் என வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது. புரோட்டினிமா நிலை இதில் காணப்படுகிறது. ஸ்பைரோபைட்டானது பாதம், சீட்டா மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 52 தவறான இணை எது? ஹெப்பாட்டிக் அப்சிடா ஈரல் தாவரங்கள் கரெக்டு தான். ஆந்தோசெரசாப்சிடா கொம்பு தாவரங்கள் அதுவும் கரெக்டு தான். பிரையாப்சிடா மாஸ்கள் கரெக்டு. ஸ்பேக்னம் ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது தான் தவறான இணை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 53 பண்ணை நாற்றங்காலில் பயன்படுத்தப்படுவது ஸ்பேக்னம். கேள்வி எண் 54 ஃப்ரியோஃபைட்டுகளில் கீழ்நிலை தாவரம் ரிக்ஸியா. கேள்வி எண் 55 ஃப்ரியோஃபைட்டுகளில் உயர்நிலை தாவரம் ஃபியூனேரியா. தாவர உலகம் என்ற பாடத்தில் மொத்தம் 110 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 55 வினாக்கள் ஒரு வீடியோவிலையும், இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 55 வினாக்களின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவிலையும் பார்க்கலாம். தேங்க்யூ.